வெல்கம் டு பை ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் சீரீஸ் பார்ட் 2. ரொம்ப கிறிஸ்பியான இந்த சிக்கன் ஃப்ரையை வீட்டில் இருக்க சிம்பிள் மசாலா வச்சு எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, தேவையான உப்பு, அப்புறம் ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 லெக் பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மசாலா எல்லாம் அந்த கட்ஸ்கூல் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 2-3 மணி நேரம் ஊறுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போது ஏர் ஃப்ரை எடுத்துக்கோங்க. நான் ஃபாயிலில் கீழே லைனிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா தடவின இந்த சிக்கன் லெக்ஸை அதில் வச்சுடுங்க. வச்சுட்டு 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸாக டைமிங் செட் பண்ணியிருக்கேன். 25 மினிட்ஸ் விட்டுடலாம். நடுவில் ஒரு 12 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நல்லா திருப்பி விட்டுடுங்க. மேலே கிறிஸ்பாகும், கீழே கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 12 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ண விட்டுடுங்க. 25 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல கிரில் சிக்கன் மாதிரி உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இந்த சிக்கன் கிடச்சிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜூஸியாக, நல்லா சாஃப்டாக, நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. ஆயிலே சேர்க்காமல் ரொம்ப கிறிஸ்பியான எம்மியான இந்த சிக்கன் ஃப்ரையை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.